இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் எதிர்நீச்சல் படத்தோட இயக்குனர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார் பேசுகிறேன். ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? நான் பேசுறது காதுல உள்டா. என் பேரு குமார், கொக்கி குமார். ஐரினே, ஐ ஆம் லவ் யூ. நமக்குள்ள இருக்கு பாத்தியா, இது லவ், உண்மையான லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி துடிச்சு போற லவ். ஓகே, இதான் பாவம். உனக்கு எப்படி புரியும்? யாராவது இந்த மாதிரி எடுத்து சொல்லணும்ல. புரிஞ்சிச்சு, திவ்யா புரிஞ்சிச்சு. பாஸ், லவ்வே இல்லாத லவ் லவ்னு சொன்னீங்கன்னா லவ் எப்படி லவ் ஆக முடியும்? ஊருக்குள்ள எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கான், உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியாது இருக்கால. ஒரு செகண்ட் போதுண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. தம்பி ரிக்ஷா தம்பி, மேடம் கிட்ட காசு வாங்காத. அன்னி மாதிரி உனக்கு லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. forget me. you forget me. உயிரை கொடுக்கறதுனா நாளைக்கு நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு ஒரு உயிரை கொடுப்பேன், அதுதான் பாப்பா. அப்புறம் நீ, நான், பாப்பா, திட்டமிட்ட குடும்பம், தெவிட்டாத இன்பம். போடா பீட்டர், just leave. ஏய் Get on stage. ஏய் சொல்லினாங்க. வாழ்க்கையில நம்ம என்ஜாய் பண்ற வேலையை செய்யணுங்க, இல்லைன்னா செத்துறணும். நான் பெரிய ஆளா வரவே வேணாம், ஆனா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். தலைவா, ஏன் டெல்லியில எனக்கு ஜனாதிபதி அவார்டே தரலாம். இப்போ இந்த 25வது படம் அவர் சாரோட படம் ரிலீஸ் ஆகிற இந்த நேரத்தில் அவர் இன்னும் பல 100 படங்கள் பண்ணி பெரிய லெவலில் வரணும் அப்படின்றத நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். ஆஸ் அ ஃபேன் டைரக்டரை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாலமகேந்திரா சார்ட்ட நான் ஒர்க் பண்ணும்போது 2004 வந்து தனுஷ் சார் வந்து ஃபஸ்ட்டு அது ஒரு கணாக்காலம்னு ஒரு படம் மூலமாக எனக்கு அறிமுகமானார். அப்போ இருந்து எனக்கு நல்ல நண்பர், ஐ மீன் மியூச்சுவலாக எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஹீரோவுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக தொடர்ந்து இப்போ வரைக்கும், இப்போ 2004 கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக நான் வந்து அவரோட கேரியரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு டவுன் டு எர்த், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல பர்சன், சினிமாவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போய்கிட்டே இருக்காரு. நம்ம கண்ணு முன்னாடி அவரோட க்ரோத்தை வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் என்ன அவ்வளோ ஒரு 2 வருஷமா பார்த்துன்னு இருப்பேனா? நடுவுல ஒரு நாள் பார்க்கலன்னு வையேன், நோவ மாதிரி இருக்குண்டா மச்சான். எப்படி சொல்றது, சரக்கஸ்ட் ஃபுல்லா கொத்து விட்டான்னு வையேன், வாந்தி வராம இருக்கும் ஆனா வராதுல்ல, அப்ப இருக்கும் பாரு, அந்த மாதிரி. அடுத்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு, அதுவே பெரிய இதாக தான் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஃபஸ்ட் படம் பண்ணோம், அதை பார்த்து அந்த ஒர்க்கை பார்த்து எனக்கு படம் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எதிர்நீச்சல் இது பார்த்துட்டு ஃபஸ்ட் காப்பி பார்த்த உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த படம் இல்லைனா அதுக்கு அடுத்த படம் நீங்கள் எனக்கு பண்ணுறீங்கன்னு சொன்னார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு ஃபஸ்ட் படம் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்காது. நம்ம படம் ரிலீஸ்க்கே போகலை, அதுக்கு முன்னாடி படம் பண்ண ப்ரொடியூசர் நம்மளை கூப்பிட்டு ஒரு செக் கொடுத்து அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு மேடை நாகரிகத்துக்காக இல்லாமல் தனியாக கூப்பிட்டு பர்சனலாக சொல்கிறாருன்றது வந்து நமக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், எவ்வளோ நம்ம 10 வருட உழைப்புக்கான வெற்றியாக, அதை தான் எனக்கு முதல் இதாக சந்தோஷமாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதுதான் எனக்கு அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு இதாக நான் நினச்சிக்கிறேன் நான். நான் யார் பிரச்சனையிலையும் தலையிட மாட்டேன், ஆனால் லவ் ஃபெயிலியர் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் கேட்பேன்டா. அப்பயே எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் போதே அவர் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவார். அந்த மாதிரி அவரோட குவாலிட்டின்றது வந்து என்றைக்கும் மாறாது. எல்லாரையும் எப்படி பார்க்குறாரோ, எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாரோ, எந்த அளவுக்கு அன்பாக பழகிறாரோ, அது வந்து என்றைக்கும் மாறாமல் ஒரே குவாலிட்டியோடு இருக்கிறது தான் அவரோட பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷமாக எடுத்து பாருங்கள், 2008 வெறுமனே ஒரு படம் ஓடலன்றதை தாண்டி தனுஷ்ன்ற ஒருத்தர் சினிமா இண்டஸ்ட்ரியில், அது இந்தியன் சினிமா ஆகட்டும் தமிழ் சினிமா ஆகட்டும், அவரோட அடுத்தடுத்த லெவல்ஸை போய்கிட்டே தான் இருக்கார். படம் ஓடலன்றது அவருக்கு ஒரு மேட்டராகவே இல்லை அப்படின்றதான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஏன்னா 2011 ரிலீஸ் ஆன ஆடுகளத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்குறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் கொலைவெறி சாங் வந்து மிகப்பெரிய அளவில் உலக லெவலில் பெரிய லெவலில் போய் ரீச் ஆகுது. மூணு கலர் ஒயிட்
அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா ஹிந்தியில் வந்து ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு பிகினர் வந்து இவ்வளோ பெருசாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் தமிழ்லேருந்து போய் அந்த ஹிந்தியில் ஜெயிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதை அச்சீவ் பண்ணார். ஃபிலிம்ஃபேரு இந்த வருஷம் அதுக்கு அடுத்த லெவலில் அவரோட பிளானிங்லாம் இருக்குது. ஸோ படங்களுடைய வெற்றி தோல்வின்றதை ரெண்டாவதாக வச்சுக்கிட்டு ஒரு பர்சனாலிட்டியாக தனுஷ் சார்ன்றவர் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ்க்கு வளர்ந்துக்கிட்டே இருக்காருன்றதான் நான் பார்க்குறேன். இல்லை, கண்டிப்பாக திறமையும் அவரோட உழைப்பும் அவரோட டெடிக்கேஷன் தான் காரணம். ஃபேமிலி பேக்ரவுண்டுன்றது வந்து மேபி அதை வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு இருக்கிற நிறைய பேர்னால வர முடியாமல் போகிறதுக்கான உதாரணம் நிறைய இருக்குது. அவரோட உழைப்பும் அவருடைய திறமையும் அவரோட டெடிக்கேஷனும் தான் இந்த இடத்துல அவரோட இந்த வெற்றிக்கு வந்து முழுமையான காரணன்றதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பார்த்து நம்ம அவர்கிட்ட கற்றுக்கிற விஷயமாகவும் எனக்குலாம் அதுதான் இருந்திருக்கு. நான் க்ளோஸராகவும் அவரை பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு அதெல்லாம் தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம். அதுதான் அவரோட வெற்றிக்கு காரணமாகவும் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவரோட இணைஞ்சு அவரோட திறமையை இன்னும் மெருகேற்றினவங்க நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா செல்வராகவன் சார், வெற்றிமாறன் சார், பூபதி பாண்டியன் சார், அந்த மாதிரி நிறைய பேர். இப்போ அவருக்குள்ளே இருக்கிற திறமைகளை அவர் இது பண்ணிக்கிறாரு, கண்டுபிடிச்சி அதை அவரே வெளியே கொண்டாடுறாருன்றது இன்னும் அவரோட அடுத்த ஃபேஸாக இருக்குது. இப்போது அதை தாண்டி அவரே இப்போது கொலைபெரி சாங் ஆகட்டும், அடுத்தடுத்து அவரோட ஃபேஸ் இப்போ ஹிந்தியில் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ தட் எல்லாத்தையும் அவரே திரும்ப அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை அவரே வெளியில் கொண்டு வர்றாரு. ஸோ இது எல்லாமே தான் அவரோட வெற்றிக்கு பின்னாக இருக்கிற விஷயமா நினைக்கிறேன் நான். நான் அந்த கூட ஒர்க் பண்ண அந்த 112 நாள் நாங்கள் ஷூட் பண்ண ஆடுகளம், நான் அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அது 112 நாளும் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சண்டை சேவலை கையில் பிடிக்கிறதாகட்டும், அவருக்கு பேர்ட்ஸ்னாவே அலர்ஜி. ஃபஸ்ட்டு ஷூட் பண்ண முன்னாடி டிஸ்கஷன் லெவல்லே அவர் சொல்லிட்டார், எனக்கு வந்து பிடிக்கவே மாட்டேன்னு சொன்னார். ஆனால் எப்போவுமே சேவலை கையில் வச்சுட்டு இருக்கிற ஒரு பையன்றதான் அவரோட கேரக்டர்னும் போது அது உள்ளே வந்து அதெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனால் கிளைமேக்ஸில் அந்த ஃபைட்லாம் இருக்கும். ஒரு மணலுக்குள்ளே பூந்து இது பண்ணுற மாதிரி சண்டையெல்லாம் இருக்கும். அது உள்ளெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் ஒரு ஹீரோ அதெல்லாம் பண்ணவே முடியாது. அந்த லெவலுக்கு வந்து இறங்கி அந்த கதையினுடைய தேவைக்காக தன்னோட கதாபாத்திரத்துக்காக இவ்வளோ தூரம் பண்ணுற ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நேஷ்னல் அவார்டை விட பெட்டராக என்ன கொடுக்க முடியும்னு தெரியல. அதுக்கு அவர் ஒர்த்துன்றது தான் என்னோட கருத்து. இந்த மாதிரி ஒரு பாய் நெக்ஸ்ட் டோரான ஒரு லுக்கில் இருக்கிறவங்கள நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டோட கதை பண்ணணும்னு இந்தியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு சேர்த்து இது ஓப்பன் ஆகுதேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். கண்டிப்பாக சாரை வச்சு, ஏன்னா நான் எழுதுகிற ஒவ்வொரு கதையும் வந்து சாருக்காக தான் எழுதுவோம். நான் அதை அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் நாங்கள் பார்த்து வளர்ந்த ஹீரோஸ் 4 படம் நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கணும் போது ஹீரோன்னு போட்டாலே அவர் பேர் தான் வரும். கண்டிப்பாக அவரோட ஃப்யூச்சரில் அவர் அக்செப்ட் பண்ணுற பட்சத்தில், அவருக்கான டைம் சூழல் அமைகிற பட்சத்தில் நல்ல ஸ்கிரிப்டாக அவருக்கு பண்ணணுன்ற ஆசை இருக்குது. மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா, தனுஷ் சார் வந்து ஒரு நல்ல மியூசிக் கம்போசர் அப்படின்றது வந்து எனக்கு பழகின விதத்தில் தெரியுது. அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக வர்ற அளவுக்கும் டேலண்ட்டை உள்ளே வச்சுருக்கிற ஒருத்தர். அதனால் அது வெளியில் தெரியவே பாடுறவர், பாட்டு எழுதுகிறவர்ன்றது தெரியும். பட் இசையமைப்பாளராக வர்ற அளவுக்கான ஒரு டேலண்ட்டும் அவருக்குள்ளே இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா பொல்லாதவன். என்ன ரீசன்னா, நானும் அதில் ஒர்க் பண்ணேன். ரெண்டாவது அந்த படத்தினுடைய குவாலிட்டி, அது வந்து அந்த படம் வந்து ஒரு டைரக்டர் ஃபில்மாகவும் இருக்கும், ஒரு ஹீரோ ஃபில்மாகவும் இருக்கும். அதுக்கு அவர் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் வெற்றி சாருக்கு கொடுத்த லிபர்ட்டியும், அவர் அந்த ஸ்கிரிப்டில் கான்ட்ரிபியூட் பண்ண விஷயங்களும் எனக்கு க்ளோஸரான படம் தனுஷ் சார் படத்தில் அப்படின்னா எனக்கு வந்து பொல்லாதவன் தான் சொல்லுவேன். ஆனால் சண்டேஸ்ல கரெக்டாக 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துன்னு அவன் தெருக்கு போவான்டா. அவன் கையில் ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. சாரோட பெஸ்ட் பேர்னா ஜெனிலியா நல்லா இருந்தாங்க, உத்தமபுத்திரன். பாடின சாங்ஸ்ல வந்து கொலவெறி ரொம்ப பிடிச்சிருந்தது சார் பாடினதுல. Your voice, I am sing song, soup song. அவர் இன்னும் நிறைய பண்ணாத நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு போலீஸ்காரனா அவர் இன்னும் நடிக்கலை. அதுக்கான ஏஜும் அதுக்கான ஃபிசிக்கும் அவருக்கு இன்னும் இருக்குது, டைம் இருக்குது. பட் ஒரு ஆசையாக அது வந்து அவரை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றதுல இன்னொரு போலீஸ் ஸ்டோரி அவர் பண்ணார்னா எப்படி இருக்கும். அது யூனிஃபார்ம் போட்டிருக்கலாம், யூனிஃபார்ம் போடாத ஒரு ஸ்டோரியாகவும் இருக்கலாம். அது அவர் எப்போ பண்ணுவாருன்ற அந்த இது இருக்குது.
இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூவை பார்த்த இந்தியா கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.